Hi, this is Sankaranath and I'm going to take the topic about endocrine gland. It's endocrine system. So, in the human physiology, there's a lot of systems and a lot of glands and enzymes which do some specific activities. Too many things, too many functions. They are maybe if the enzymes do specific things, the hormones do some specific things. இப்போ எப்படி நான் தமிழில் சொல்கிறதுனா, ஒரு மனிதன் ஒரு ஹியூமன் ஃபிசியாலஜிக்குள்ளே ஒரு மனிதன் செல்லிருந்து டிஷ்யூவிலிருந்து எல்லாமே சில பல ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. எப்படி சொல்ல போனால் கண் பேசுது, கண் பார்க்குறது, பேசுகிறோம், பண்ணுறோம், தூக்குறோம், எவ்ரிதிங் இஸ் டிசைன் அண்டர் த சம் டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது. எப்படின்னு சொல்கிறது, மேபி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கெமிக்கலாக உள்ள ஒரு ஆக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகிறனால தான் நம்மளால் பண்ண முடியுது, நம்மளால் எதையும் ஒரு ஆக்டிவிட்டி செய்ய முடியுது. இத்தனைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சிஸ்டம்ஸ், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது வந்து சில பல கிளாண்ட்ஸ் தான் அதை சுரக்கும். அதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மேபி இட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸோக்ரைன் and sometimes they are known as endocrine. So what is meant by exocrine and what is meant by endocrine? Exocrine na இப்போ ஒரு சொல்யூஷன் எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்குதுங்க. அது ஹார்மோன்ஸ் வருது, அது நேரடியாக இஸ் கம் டு த லெட் டு த டிஷ்யூஸ். நேரடியாக அதுக்கு உண்டான டிஷ்யூ கூட நேரடியாக செலுத்தி அதோட ஹார்மோன்ஸ் சுரக்குதுன்னா அது வந்து எக்ஸோக்ரைன் சிஸ்டம் பாங்க. அதுக்கும் பிளட் காண்டாக்ட் இது வரைக்கும் வராது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சலைவா, இந்த எச்சில் சொல்லலாம். ஹவு கேன் யூ சே தட்? இங்கே பைல் டக்கில் மவுத்தில் செக்ரேட் ஆகி பைல் டக்கில் என்ட்ரு ஆகுது அண்ட் டூ சம் ஃபங்க்ஷன் இன் digestion. So is come to under the point of exocrine. So saliva வந்து exocrine வருது. But what do you mean by the endocrine? Endocrine என்ன? It is the same gland which also produce this hormones, but it's இங்க ஹார்மோன் சொல்லுவோம். இங்க endocrineல ஹார்மோன்ஸ் ஓடுது. It's called as enzyme because it secretes an enzymes which directly proceed into the blood. It's a main difference. So அதனால தான் இது எக்ஸோக்ரைன் சொல்கிறோம், இது எண்டோக்ரைன். எண்டோக்ரைனுக்கு எக்ஸோக்ரைன் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன? எக்ஸோக்ரைன் நேரடியாக ஒரு டிஷ்யூலேயே செலுத்திடும், பட் எண்டோக்ரைன் அப்படி கிடையாது. ஒரு பிளட் மூலமாக செலுத்தி அது மூலம் தான் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது தான் எக்ஸோக்ரைனுக்கு எண்டோக்ரைனுக்கு உள்ள மெயின் வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட் எண்டோக்ரைன். வாட் இஸ் மீன் பை த எண்டோக்ரைன் பார்த்தாச்சு. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஹார்மோன்ஸ் which directly linked to the blood. So எண்டோக்ரைன் அதில் ஹியூமன் ஃபிசியாலஜி ஒரு ஹியூமன் இன்வால்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப முக்கியங்க. எப்படி எக்ஸோக்ரைன் விட எண்டோக்ரைன் மேபி ரெண்டு கம்பேரிட்டிவ் இம்பார்ட்டன்ட் தான், பட் எண்டோக்ரைன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஒரு ஹியூமன் ஃபேஸ் எடுத்துடலாம். மேபி கன்சிடர்ஸ் ஹியூமன் திங்ஸ். ஒரு தலையை எடுத்துக்கலாம். மேபி இட்ஸ் so it's considered as a human things. Maybe it's an endocrine gland. First of all, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா முக்கியமான ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் எண்டோக்ரைனுக்கு எப்பயுமே ஹைப்போதலமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் மஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து இண்டிகேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹைப்போதலமஸ் அண்ட் எண்டோக்ரைன் ஆல் கெப்பாசிட்டி இன் டு த பிரெயின். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹைப்போதலமஸ் அது ஒரு என்கோட் ஆகி இந்த இடத்துல ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் ஹைப்போதலமஸ். ஹைப்போதலமஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்பெல் மாறும், பட் சேம் திங் இஸ் ஸ்பெல் கிளியர் தான். ஹைப்போதலமஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் பிட்யூட்டரி கிளாண்ட். அண்ட் இன்சைடு அதாவது மூளைக்கு ஒரு பிற்பகுதியில் இருக்கும், அது பீனில் கிளாண்டுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் first hypothalamus பார்க்கலாம். hypothalamus is a most important between the pituitary gland. இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கன்னா இட்ஸ் கான்டாக்ட் பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ த ஹியூமன் ஃபங்க்ஷன் சிஸ்டம். அதாவது நரம்பியல் சம்பந்தமான ஒரு நரம்புகிட்ட இருந்து ஒரு சென்ஸ் அதிலிருந்து கான்டாக்ட் வச்சுக்கிற ஒரே இது ஹைப்போதலமஸ் தான். மேபி இங்கே ஸ்பைனல் கார்டு முதற்கொண்டு ஹைப்போதலமஸ்க்கு கான்டாக்டில் இருக்கும். ஸோ இதுதான் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தரும். ஓகேங்களா? How can I say that?
just give the information. If something happened, அந்த ஹார்மோன் டிஃபிஷியண்டாக இருக்கும் சொல்லி ஒரு நர்வஸ் சிஸ்டமோட வரத ஹைப்போதலமஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் தரும். அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்தோம்னா இட்ஸ் ரிசீவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட் ஆல்சோ known as the master gland because it's control every gland, every endocrine gland. உள்ள எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான். இது எவ்வளோ இங்கே ஃபங்க்ஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்கே பிட்யூட்டரி கிளாண்ட் தான் இருக்கும். அண்ட் பீனியல் கிளாண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஜஸ்ட் ஸ்லீப்பிங் உண்டான ஹார்மோன்ஸ் இருக்கும், அந்த பீனியல் கிளாண்டோட வேலை. ஆஃப்டர் தட் பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் மாஸ்டர் கிளாண்ட். அண்ட் இதுவும் தன்னிசையாக சில பல ஹார்மோன்ஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் கிவிங் பர்த் அப்போ பிரஸ்ட் ஃபீடிங்க்கு லாக்டோஜன் அது மாதிரி நிறையா ஹார்மோன்ஸ் இருக்கும். ஆஃப்டர் அட் த சேம் டைம் க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்ட் தான். ஸோ இது முடிஞ்ச உடனே ஆஃப்டர் டே இங்கே பார்த்தோம்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா தைராய்டு gland and later that thymus is between the lungs and here that maybe it's two adrenal glands and in between there is a pancreas. Both these things is adrenal gland. And here there is pancreas. And further than that, if it's a female means it's just a estrogen. How can you say that? Yeah. Ovaries, and it's for the men this is known as a testicle. Here there is. So what is the functions between the everything? Let's see about a particular from the top to the bottom. Thyroid gland. What is meant by thyroid gland? It's just located in between the neck. So function is metabolic control. It's control the metabolic rate. அதாவது இப்போ தைராய்டு வந்து அதிகமாக சுரந்தா அது வந்து ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நோன் அஸ் ஹைப்பர் தைராய்டிசம். அண்ட் லோவாக சுரந்தா ஹைப்போ தைராய்டிசம். ஸோ தைராய்டுங்கிறது ஒரு மெட்டபாலிக் ரேட், அதாவது சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அதோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் இதான் கண்ட்ரோல் பண்ணும் தைராய்ட் கிளாண்ட் தான். ஸோ அது அதிகமாக சொந்த ஹைப்பர் தைராய்டிசம், அதிகமாக சொந்த ஹைப்போ தைராய்டிசம். இப்போ இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனையே எதுனா தைராய்டு தான். தைராய்டு அது ஒன்றும் அதிகமாக சுரக்கும், ஒன்றும் கம்மியாக சுரக்கும். இப்போ இருக்கிற மக்களுக்கு நடுவில் பெரிய பிரச்சனையே ஃபஸ்ட் டயபெட்டிஸ் இருந்துச்சு, இப்போ தைராய்டு தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் என்னென்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு தைராய்டு அதிகமாக சுரந்தா ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மெட்டபாலிக் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலம் டயோரியா, நர்வஸ்னஸ், கை நடுங்கிறது, கால் நடுங்கிறது எல்லாமே வரும். அண்ட் ஹைப்போதைராய்டிசம் மீன்ஸ் குறைவாக சுரக்கிறது. இதால் பார்த்தோம்னா எல்லாமே ஸ்லோவாகிடும், பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் பர்பல கிளாண்ட் வீங்க, கழுத்து ரொம்ப வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் தைராய்டு கிளாண்ட். அவரோட தைமஸ்ங்கிறது ஒன்றுங்கள ஜஸ்ட் இட் செக்ரீட்ஸ் டி லிம்போசைட்ஸ். ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி ஜஸ்ட் டி லிம்போசைட்ஸை செக்ரீட் பண்ணும். ஓகேங்களா, இது ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட இடம், அதாவது பியூபர்ட்டி நம்ம அட்டைன் பண்ணிட்டோம்னா இது காணாமையே போயிடும். இது எங்கே பிளேஸ் பண்ணிக்கிறோம், லங்ஸ், பிட்வீன் த லங்ஸ் நடுவில் அது பிளேஸ் ஆகிருக்கும். த டி லிம்போசைட்ஸ் இது எதிர்ப்பு சக்தி ஒரு WBCமே ஆக்டிவேட் ஆகிடும். லேட்டர் தட் அட்ரினல் கிளாண்ட். இது பார்த்தோம் ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றா எப்படி சுரந்து ஒன்றா காப்பாற்றுறது, இல்லை சம்டைம்ஸ் கெட் இன்டு சம் ஹோப்ராஸ். ஹவு கேன் யூ சே தட்? இது எக்ஸசைஸ் இருந்தால் சம் ப்ராப்ளம்ஸ் வரும். இங்கே மெட்டபாலிக் ரேட்டில் சேம் அதே மாதிரி மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதில் டவுன் ஆகும். அதே தான் தட் செக்ஷுவல் ப்ராப்ளம் பயங்கரமாக வரும், எஸ்பெஷலி ஃபார் ஹியூமன்ஸ், ஐ மீன் ஜென்ஸ். பயங்கர ப்ராப்ளம் வந்து இந்த அட்ரினல் கிளாண்டில் ப்ராப்ளம் இம்ப்ராப்பரேட்டாக உட்காணும். அண்ட் சேம் டைம்ஸ் பேங்க்ரியாஸ். இதை நம்ம எக்ஸோக்ரைனில் சேர்த்தலாம், இல்லை எண்டோக்ரைனிலும் சேர்த்தலாம். ஆஃப்டர் தட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூணுலேயும் இந்த பேங்க்ரியாஸ் சேர்த்தலாம். பிகாஸ் இட்ஸ் செக்ரேட்ஸ் இன்சுலின் அண்ட் குளுக்கோஜன் டைரக்ட் இன்டு த பிளட். ஸோ இது நம்ம எண்டோக்ரைனில் சேர்த்தலாம். அட் த சேம் டைம் இட்ஸ் ஆல்சோ செக்ரேட்ஸ் த
bile duct, so many things, acids, amino acids, everything. அது எது போனா digestion system ஒர்க் ஆகும். ஸோ இது எக்ஸோக்ரைன்லையும் சேர்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சுலின் அண்ட் கிளைகோஜன். இன்சுலின் அதிகமாக இன்சுலின் செக்ரேட் ஆகி நேராக பிளட்ல நின்றோம். இது எதுக்கு செக்ரேட் ஆகும்னா டு கண்ட்ரோல் த குளுக்கோஸ் லெவல் இன் அவர் ஹியூமன் பாடி. அட் த சேம் டைம் இன்சுலின் அப்ராப்ரியேட், அதாவது கம்மியாக சுரந்தால் அது ஒரு பிரச்சனை, அதிகமாக சுரந்தாலும் ப்ராப்ளம். ஸோ கம்மியாக சுரக்கும் போது குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் கண்டிப்பாக குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனோடனே யூரினேஷன் பயங்கரமாக வரும். வாட்டே சேம் நர்வஸ்னஸ், ஸ்வெட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் வரும். அட் த சேம் டைம் குளுக்கோஜன் தான் சேம் அதே தான். இப்போ சப்போஸ் உங்கள் உடம்புல குளுக்கோஸ் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா குளுக்கோஜனை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் அந்த கம்மியாக போது குளுக்கோஜன் ஒன்ஸ் அகைன் குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி பிளட்டில் போய் ஸ்ட்ரீம் ஆகிக்கும். ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறது பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸ் இஸ் ஆக்ட் as both endocrine and exocrine gland. அது ஃபைனலி பார்த்தோம்னா ovaries and testicles. ovaries சேம் இது ஒரு எண்டோக்ரைன் தான். எவ்ரி திங் இஸ் அ கண்ட்ரோல் அண்டர் த பிட்யூட்டரி கிளாண்ட். எல்லாமே இந்த மாஸ்டர் கிளாண்ட் எல்லாமே இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். சேம். ஸோ எஸ்ட்ரோஜன் ஓவரிஸ் பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் கண்ட்ரோல் பண்ணால் எஸ்ட்ரோஜன் ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் கிரியேட் இட்ஸ் ஆல்சோ ஹவு கேன் வி சே தட் for the reproduction it must be important. It gives them egg, ova, everything. And for the testicles it just produces a testosterone. For the testicles, for the male, is for testosterone and helps to produce the sperm. This also helps to improve or promotes the reproduction system. So it's much important. So everything is controlled and mastered by the pituitary gland. So that's why we are called as master gland of the body, endocrine system. So what happens if there is something is not working, something is not appropriate, working in inappropriate manner? Is subcartelification occurs in that. If anything is capable means it affects whole body conditions. If thyroid increases means metabolic rate may be increased. So it's affect entire functions of the human system. So that's why endocrine is a very important thing in the human body. That's all.